வெல்கம் பேக் டு கிளிட்டர் ஸ்டாக் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்குறோம் அப்படின்றதுக்கு முன்னாடி என்னோடய பேர் விஜயஸ்ரீ. நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசுனா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கணும் கண்டிப்பாக. ஏன் தெரியுமா? நம்ம சேனலில் புதுசாக சூப்பராக ப்ராடக்ட் ரிவ்யூஸ் ஜென்யூனாக கொடுத்துட்ருக்கோம். அண்ட் ஷாப்பிங் விலாகு வேறு லெவலில் போயிட்டுருக்கு. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி ஒரு ப்ராடக்ட் ரிவ்யூ பார்க்க போகிறோம். ஸோ நம்ம அந்த வீடியோக்குள்ளே போகலாமா? இன்றைக்கி நம்ம ஒரு ப்ராடக்ட் ரிவ்யூ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, என்ன ப்ராடக்ட் தெரியுமா? 𝐿𝐥𝐢𝐭𝐭𝐞𝐫𝐬 அப்படின்ற பிராண்டில் அரபிகா காஃபி ஸ்க்ரப் அதை நம்ம பார்க்க போகிறோம். 𝐸𝐺𝐸 நல்லா பார்த்துருப்பீங்க. இந்த ப்ராடக்ட் எப்படி இருக்குது நம்ம இன்றைக்கி செக் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் எனக்கு வந்திருக்கு. ஸோ நம்ம இதில் என்னென்ன இருக்குதுன்னு முதல்ல நான் சொல்கிறேன். இந்த மாதிரி பேக்கிங் எனக்கு ரிசீவ் ஆனப்போ நல்லா இருந்தது. அண்ட் இது ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குது சொல்லிட்டு பார்க்கலாம். இது 100 கிராம், ஓகேவா? ஸோ இப்படி ஒரு பேக்கில் இருக்குது. 100 கிராம் பேக். இதில் நம்மளுக்கு அலைவரா கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ இதில் காஃபி பவுடர் இருக்குது. அண்ட் உங்களுக்கு இது எக்ஸ்ஃபோலியேட்டராக இருக்கும், ஸ்க்ரப். இது நல்லா நீங்கள் ஒரு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஈரப்பதமோடு நம்ம ஃபேஸ் இருக்கணும். அப்போ நம்ம அப்ளை பண்ணணும். ஸோ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இது இப்படி வந்திருக்கு மேலெல்லாம். பட் எனக்கு இது ஒரு சேல் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு ஒரு ஃபீல் இருக்குது. சேல் பண்ணியிருந்தா ஓகே, இன்னும் எனக்கு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடு இருக்கும். ஸோ இப்போ ப்ராடக்ட் எப்படி இருக்குது சொல்லிட்டு பார்க்கலாம். ஸ்மெல்லு காஃபி ஸ்மெல்லு நல்லா வருதுங்க. ஸோ ஸ்க்ரப்பு நல்லா தெரியுது பாருங்கள். ஸோ நம்ம இப்போ ஸ்க்ரப் பண்ணி பார்த்துடலாம் எப்படி இருக்குன்ட்டு. மொரிங்கா ஷியா பட்டர் ஃபேஸ் வாஷ் வச்சு நான் ஃபேஸ் வாஷ் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த ப்ராடக்ட்டை பற்றின ரிவ்யூ வேணும் அப்படின்னா நான் கீழே லிங்க் கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில். இந்த ஃபேஸ் வாஷ் சூப்பராக இருக்குது. எல்லா ஸ்கின் டைப்புக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கோங்க. நான் இப்போ ஈரப்பதம் மட்டும் நான் என்னோடய ஃபேஸில் ஆக்கிக்க போகிறேன். ஸோ ஜஸ்ட் நான் ஸ்க்ரப்புக்கு ஈரப்படுத்திட்டு தான் நீங்கள் கண்டிப்பாக ஸ்க்ரப் பண்ணணும். பண்ணி பாருங்கள். ஓகே, இந்த மூடியில் இருக்கிறத ஃபஸ்ட்டு எடுத்துடலாம். இப்படி ஐஸ்கிரீம் சாப்பிடும்போது மூடியில் இருக்கிறத மட்டும் தனியாக எடுத்து நம்ம சாப்பிடுவோமே, அந்த மாதிரி இருக்குது. இது நல்ல ஒரு எக்ஸ்ஃபோலியேட்டராக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ பார்க்கலாம். நான் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு அப்புறம் காட்டுறேன். ஸோ இப்போ நம்ம ஸ்க்ரப் பண்ணியாச்சு. ஸோ நம்ம ஸ்கின் எப்படி இருக்குது அப்படின்னா நல்லா ஒரு சாஃப்டாக இருக்குங்க. ரொம்ப சாஃப்டாக இருக்குது. நான் வீட்டில் நான் 𝐸𝐺𝐸 யூஸ் பண்ணதில்லை இது வரைக்கும். அதுக்கு பதிலாக நான் வீட்டில் எப்போவுமே சன்ரைஸ் இல்லைன்னா ப்ரூ ஏதாவது வச்சு காஃபி பொடி வச்சு நான் ஸ்க்ரப் பண்ணுவேன். நான் வீக்லி ட்வைஸ் ஸ்க்ரப் பண்ணும்போது எப்படி ஒரு ஃபீல் இருந்ததோ அதே ஃபீல் இந்த 𝐿𝐥𝐢𝐭𝐭𝐞𝐫𝐬 அதே ஃபீல் இதுலேயும் இருக்குது. ஸோ இந்த 𝐿𝐥𝐢𝐭𝐴 அதாவது இங்கே வாங்கி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு அதாவது காஃபி எப்போவுமே உங்களுக்கு ஒரு எக்ஸ்ஃபோலியேட்டராக தானே ஒர்க் பண்ணும். அதாவது உங்களோட டெட் ஸ்கின் செல்ஸ் எல்லாத்தையும் எடுக்கும். உங்களுக்கு இந்த 𝐿𝐥𝐢𝐭𝐴 என்ன இருக்குன்னா அலோவேரா ஜெல் இருக்குது. ஸோ உங்களுக்கு நல்லாவே ஸ்கின்னை மாய்ஸ்சர் ஆகுது. அண்ட் உங்களுக்கு இந்த டர்ட்லாம் எனக்கு இங்கே இருந்தது. இங்கே ஒரு மாதிரி பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ் இருந்துச்சு. அது எல்லாமே எடுக்குது. சூப்பராக இருக்குது. எனக்கு ரொம்பவே ஸ்கின்னு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த ப்ராடக்ட்டு. எனக்கு நல்ல ஸ்கின்னு சாஃப்டாக இருக்குது. இதில் அது மட்டும் இல்லாமல் இதில் என்ன தெரியுமா உங்களுக்கு குவாலிட்டிஸ் இருக்குது. உங்களுக்கு ஃபைன் லைன்ஸ் அதாவது இங்கே இருக்கும் கோடாக சம்திங். உங்களுக்கு ப்ரீமெச்சூர் ஏஜிங் இருந்தது, சீக்கிரமாக உங்களுக்கு வயசான தோற்றம் வருது அப்படின்னா அதெல்லாம் உங்களுக்கு இதில் போகும். ஸோ பொதுவாக ட்ரை ஸ்கின்னுக்கு தான் சீக்கிரமாக நம்மளோட ஸ்கின் வயசாகும். அப்படி இருக்கிறவங்க இந்த மாதிரி நம்ம ஸ்கின் கேர் எப்போவுமே ரொட்டீனாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி எந்த ப்ராப்ளமும் வராது. ஸோ அரவுண்ட் இந்த கருவளையம் இருக்குது பார்த்தீங்களா, இதை நான் ஒழுங்காக மெயின்டைன் பண்ண மாட்டேறேன். நான் தூங்க மாட்டேறேன், அதனால் எனக்கு இருக்குது. எனக்கு ஸோ அதனால் நான் இந்த மாதிரி ஸ்க்ரப் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த கருவளையமும் குறையுமாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த பிளாக் ஹெட்ஸ் எல்லாமே போய்டும். உங்களுக்கு ஸ்கின் ரொம்பவே மாய்ஸ்சராக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த ப்ராடக்ட்டு. ஸோ நீங்கள் கண்டிப்பாக இந்த ப்ராடக்ட்டை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் இருக்கும். கண்டினியூஸாக யூஸ் பண்ணுங்கள்.
வீக்லி ட்வைஸ் வந்துட்டு ஸ்க்ரப் பண்ணலாம். ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்க ஒரு தடவை ஸ்க்ரப் பண்ணுங்கள். ரொம்ப ஒரு மாதிரி இருந்தது அப்படின்னா உங்களுக்கு 2 டைம்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்துட்டு ஸ்க்ரப் வந்துட்டு நம்ம உள்ளுக்குள்ளே இருக்கிற ஆயிலெலாம் எடுத்துரும், டர்ட்லாம் எடுக்கும். ஸோ நம்ம எக்ஸசிவாக நம்ம இருக்கிற ஆயில் மட்டும் எடுத்தால் போதும். ஸோ நீங்கள் அடிக்கடி ஸ்க்ரப் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப ஆயில் எடுத்துருச்சுன்னா உங்கள் ஸ்கின்னில் ஹைட்ரேஷன் இருக்காது, ஈரப்பதம் இருக்காது. அதனால நீங்கள் வந்துட்டு வீக்லி வந்துட்டு ஒன்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப டர்ட்டாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில், நீங்கள் ரொம்ப ஆயிலியாக இருக்குதுன்னு ஃபீல் பண்ணுற பட்சத்தில் நீங்கள் வந்துட்டு 2 தடவை ஸ்க்ரப் பண்ணிக்கலாம். ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்க நீங்கள் கண்டிப்பாக 2 தடவை ஸ்க்ரப் பண்ணிக்கலாம். அதாவது உங்களுக்கு ஏதாவது ஒரு பிம்பிளோ ஒரு மாதிரி எரிச்சல் அந்த மாதிரி ஏதாவது இருக்குன்னா கண்டிப்பாக நீங்கள் ஸ்க்ரப் யூஸ் பண்ணாதீங்க. இன்னும் கொஞ்சம் அது வந்துட்டு ஏற்றி விட்டுரும் உங்களுக்கு நிறையா. ஸோ எப்போவுமே பேட்ச் டெஸ்ட் பண்ணுங்கள். இங்கே பண்ணுங்கள், இல்லை இங்கே பண்ணுங்கள். உங்களுக்கு ஸ்கின் இரிட்டேஷன் ஆச்சுன்னா கண்டிப்பாக அது பண்ணவே பண்ணாதீங்க. உங்களுக்கு எப்படி இருக்குது சொல்லிட்டு இந்த யூஸ் பண்ணி பார்த்துட்டு ப்ராடக்ட் இதை நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நிறைய பேர் வந்து தெரிஞ்சுப்பாங்க. ஸோ நீங்களும் வந்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த ப்ராடக்ட்டை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், புதுசாக வந்திருக்கு. ஸோ இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். பாய்.